அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சேர சோழர் பாண்டியர் மூவேந்தர்களுடைய பட்டப்பெயர்கள் என்னென்ன வச்சுக்கிட்டாங்க, அவங்களுடைய அரச சின்னங்கள் என்னென்ன அப்படின்றத ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மூவேந்தர்கள் சூட்டி கொண்ட பட்டப்பெயர்கள் வந்து பாருங்கள், ஆதவன், குட்டவன், வானவன், இரும்புரை அப்படின்றது சேரர்களுடைய பட்டப்பெயர்கள். சோழர்களுடையது பாருங்கள், சென்னி, செம்பியான், கிள்ளி, வளவன் அப்படின்றது. பாண்டியர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா மாறன், வழுதி, செலியான், தென்னார் அப்படின்றது வந்து பாண்டியர்களுடைய பட்டப்பெயர்கள். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியத்துவம் வாய்ந்த பாண்டிய அரசர்கள் யார் அப்படின்னா நெடியான், நன்மாறன், முதுகுடுமி, பெருவழுதி, நெடுஞ்செழியான் அப்படின்றவங்க. அரச சின்னங்கள், அரசுரிமை சின்னங்கள் என்னென்ன அப்படின்னா செங்கோல், முரசு, வெண்கொட்குடை அப்படின்றத கொடுத்துட்டு வேறு ஏதாவது ஒன்று கொடுத்து கீழ்கண்டவற்றில் பொருந்தாது இது அப்படின்ற மாதிரி கூட கேட்கலாம். ஓகேங்களா? அதனால் இது 3 நாள் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்கள், சேரர்களுடைய பற்றி கொடுத்துருக்காங்க. பனம்பூ மாலை வந்து பனம்பூ மாலை. துறைமுகம் வந்து முசிறி, தொண்டி, காந்தலூர் அப்படின்றதும் சேரர்களுடைய துறைமுகம் தான். தலைநகரம் வந்து வஞ்சி, கரூர் அப்படின்னு சொல்லப்படுது. கரூர் வந்து தமிழ்நாட்டின் மைய வணிக மையம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளிநாட்டு பயணி ஒருத்தர் வந்து குறிப்பிட்டிருப்பார். அது யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து சின்னம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களுக்கு வந்து வில் அம்பு. சோழர் பாருங்கள், சோழர் வந்து அத்திப்பூ மாலை. புகார் நகரம் வந்து இவங்களுடைய துறைமுகம். உறையூர் புகார் அப்படின்றது. புகார் அப்படின்னா பூம்புகார், இப்போ காவேரி பூம்பட்டினம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த ஊருடைய பழைய பெயர் அப்படி என்ன அப்படின்னா கோழியூர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதோடைய அரசு சின்னம் என்ன அப்படின்னா இவங்களுடைய புலி. அடுத்து வந்து பாண்டியர் வந்து பார்த்திங்கன்னா வேப்பம்பூ மாலை. ஓகேங்களா? கொற்கை அப்படின்றது அவங்களுடைய துறைமுகம். தலைநகர் வந்து பார்த்தோம்னா மதுரை. ஸோ இவங்க வந்து மீன்கள், இவங்க பாண்டியர்கள் வந்து கடலை சார்ந்த பகுதிகள் தான் அதிகமாக கவனம் செலுத்துவாங்க. அதனுடைய இவங்களுடைய சின்னங்கள் வந்து மீன்களாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே வந்து பார்த்திங்கன்னா சேரர்கள் வந்து மலை சார்ந்த பகுதி இருந்திருப்பாங்க. மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளா, இந்த மாதிரி மலை சார்ந்த பகுதி இருந்தனால அம்பு வச்சுருந்தால் தான் அவங்களால என்ன பண்ண முடியும், மிருகங்கள்கிட்ட தங்களை பாதுகாத்து கொள்ள முடியும். அதனால் அம்பு வச்சுருந்தாங்கன்னா வச்சுக்கோங்க. சோழர்கள் வந்து அதாவது சமவெளி பகுதியில் இருந்தாங்க. ஸோ அதனால் சமவெளி பகுதியில் காடுகள் என்ன இருக்கும், புலிகள் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களுடைய அரசு சின்னங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஓகேவே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கிளாஸில் நம்ம வந்து தேர்தல் ஆணையத்தை பற்றி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க, எங்கெங்கே கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? நன்றி நண்பர்களே, பாய்.